அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும். தத்துவம் 1. கூட்டு குடும்பம் என்பது ஒரு பசுமையான மரம் போல, அதை வெட்ட துடிக்கும் கூட்டம் அதிகம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் அந்த கூட்டு குடும்பத்தை கெடுக்கிற வேலைகளை அதிகமாக செய்வாங்க. அதனால் எப்போதுமே உங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்காம ஒன்றா இருங்க, அதுதான் எப்போவுமே நல்லது. தத்துவம் 2. கெட்டவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை, அவர்களின் செயல்களே அவர்களை அவ்வாறு காண்பிக்கிறது. உண்மையாகவே நம்ம நல்லவனாகவே இருக்கோம் அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு நம்ம செய்கிற செயல் கெட்டவர்களாக தெரியலாம். அதனால் கெட்டவர்கள்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவங்கவுங்க செயல்கள் தான் மற்றவங்கள கெட்டவர்களாக காமிக்குது. அதனால் எப்போதுமே நம்ம செய்கிற செயல் மற்றவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே பாதிப்பில்லாத மாதிரி செய்யணும், அதுதான் எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது. தத்துவம் 3. ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறுவது எளிது, ஆனால் கெட்டவன் மறுபடியும் நல்லவனாக மாறுவது கடினம். அப்படி மாறினாலும் இந்த உலகம் ஏற்காது. ஒரு நல்லவனை ஒரு சின்ன தவறை வச்சு அவனை கெட்டவனாக ஈஸியாக மாற்றிடுறாங்க. அதே அந்த கெட்டவனை நல்லவனாக மாறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி, அவன் நல்லவனாகவே மாறி போனாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனை நல்லவங்களாக ஏற்றிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏற்றிக்காமல் போகிறதுனால அவன் நல்லவனாகவே இருந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு கெட்டவனாக மட்டும்தான் செய்கிறான். இப்படி ஒருத்தருக்கு 2 பேர் இருக்குல்ல, பல பேருக்கு நடக்குது. எப்போதுமே நல்லவன் கெட்டவனாகிறதும் கெட்டவன் நல்லவனாகிறதும் இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்றைக்குமே மாறாது அப்படின்னா மாற்றம் ஒன்று தான், அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.